வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025 இதோட கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கட் ஆஃப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ இதில் என்ன புதுசாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் அப்போ சீட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்களோ அதை ஒரு மாடலாக வச்சு நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். இன்னும் அநேகமாக இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம சொன்னதும் அதுவும் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி எதுக்குமே கட் ஆஃப் சொல்லலை. அதாவது நார்மலாக 10th முடித்து குரூப் 4 எழுதியிருப்பாங்கல்ல, வெறும் 10th முடித்து குரூப் 4 எழுதியிருப்பாங்க. டைப்பிஸ்ட் இருக்காது, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வந்து கட் ஆஃப் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி போஸ்ட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4க்கு இப்போ ரீசெண்டாக விட்டாங்கல்ல, ஒரு அடெண்டம் விட்டாங்க. அதில் வந்து எத்தனை போஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னா, விஏஓ 218, பில் கலெக்டர் 28, பில் கலெக்டர் நான் செக்யூரிட்டி 36, ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி 1765, ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி 64, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 216, மொத்தம் 2426 போஸ்ட்டு உங்களுக்கு வெறும் 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டு விட்டுருக்காங்க. இதை வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி ஜென்ரல், பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுபோக ஸ்பெஷல் கேட்டகரி இதில் வந்து டெஸ்டிடியூட், விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் இதில் வருவாங்க. இப்படி இந்த 2426 போஸ்ட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா 31% அப்படிங்கும்போது. ஆனால் இதில் வந்து பிசிக்கு அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வந்து இதில் கொஞ்சம் கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு இருக்குல்ல கடைசியாக, இதுக்கு வந்து நாங்கள் கட் ஆஃப் போடலை. இப்போதைக்கு வந்து ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வரைக்கும் இவங்களுக்கு தான் எங்களால் ஓரளவு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை நாங்கள் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 165 ப்ளஸ், அதாவது 165க்கு மேலே எடுத்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வரைக்கும் இவங்க வந்து ஸ்டேட் டாப்பர், ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க மேக்ஸில் ரொம்ப புள்ளியாக இருக்கணும். அதாவது அந்த ஒரு கொஸ்டின் டயக்ராம் வச்சு கேட்டாங்கல்ல, நில அளவை சம்மந்தப்பட்ட கொஸ்டின், அதை தவிர்த்து மற்ற 24 கொஸ்டினும் போட்டிருப்பாங்க. தமிழில் 81க்கு மேலே போட்டிருப்பாங்க. ஜிஎஸில் வந்து 60க்கு மேலே போட்டிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கே தெரியும் கொஸ்டின் ரொம்ப டஃப்பு. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட டைமில் இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணி போட்டவங்க எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, 165ம் 65க்கு மேலேயும் 10 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ இதில் இந்த 10 பேரில் எவ்வளோ பிசி இருப்பாங்கன்னா, ஒரு 6 பேர். இது எப்படி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டில் ஜென்ரலில், அதாவது ஓவரால் ரேங்க்கில் பிசியோட ரேங்க் எவ்வளோ, அதாவது ஓவரால் ரேங்க் ஒரு 100 பேர் போஸ்ட் இருக்குன்னா அதில் பிசி வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்க, எம்பிசி எவ்வளோ இருக்காங்க, எஸ்சி எவ்வளோ இருக்காங்க, எஸ்டி எவ்வளோ இருக்காங்கிறத வச்சு இதை போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், பிசி வந்து ஒரு 6 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல், அதாவது ஜென்ரல் கேட்டகரியே உள்ள ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒருத்தர் இருக்கலாம், இல்லை இல்லாமே கூட போகலாம். பிசி முஸ்லீம் ஒருத்தர் இருக்கலாம், இல்லை இல்லாமே போகலாம். எம்பிசி ஒருத்தர் இருக்கலாம், இல்லை 2 பேர் வரைக்கும் கூட இருக்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் சேர்த்து ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் இருக்கலாம். இப்படிங்கிறது ஒரு கணிப்பு. சரியா? 165க்கு மேலே ஒரு 10 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே 160 to 64 இந்த 5 மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 70 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? 70 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பிசி 37, எம்பிசி 16,
எஸ்சி 13, பிசிஎம் 1 இப்படி பிரித்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 155 to 59 வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு 200 பேர் வரைக்கும் இந்த கேட்டகரியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. 200 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பிசி வந்து 105 பேர் இருக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எம்பிசி 46, எஸ்சி 40, எஸ்சிஏ 2, பிசிஎம் 3, எஸ்டி 1. சரியா? அடுத்து வந்தீங்கன்னா 150 to 54 இங்கேருந்து தான் போட்டி அதிகமாக ஆரம்பிக்குது. இதில் வந்து ஒரு 800 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 150 to 54 மட்டும். அது 50 to 54 ஈக்குவலாக ஒவ்வொரு மார்க்குக்கும் 200 பேர் அப்படி இல்லை. 154 மார்க்கில் ஒரு 100 பேர் இருக்கலாம், 53 ஒரு 200 பேர் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறோம். சரியா? இப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 150 to 54 ஒரு 800 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பிசி 440, எம்பிசி 180, எஸ்சி 160, பிசிஎம் 7. 145 to 49 வந்தீங்கன்னா இங்கே தான் வதன்னு எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 2500 பேர் வரைக்கும் இந்த இதில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து இதை வந்து நாங்கள் அந்த ரேஷியோலே பிரிச்சுருக்கேன். சரியா? பிசி 1313, பிசிஎம் 50, எம்பிசி 575, எஸ்சி 500, எஸ்சிஏ 31, எஸ்டி 6, ஜென்ரல் 25. ஓகே. அடுத்து பார்த்தோன்னா 145லேருந்து 165 வரைக்கும் மொத்தமாக, அதாவது இந்த டோட்டல் 2500, இந்த 800, இந்த 200, இந்த 70 இவங்க எல்லாரையும் கூட்டணும் அப்படின்னா 145லேருந்து 165 ப்ளஸ் அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 3580 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ 145க்கு மேலே 3580 பேர் இருக்காங்க. இதில் பிசி பார்த்தீங்கன்னா 1901 பேர் இருக்காங்க. எம்பிசி 818, எஸ்சி 714. நமக்கு இருக்கிறது 2400 சம்திங் தான். ஓகேவா? ஆனால் இங்கே 3580 பேர் 145க்கு மேலேயே இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து கட் ஆஃப் ரேஞ்சு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் நான் ஆல்ரெடி மேலே காமிச்சேன் உங்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய அதே வேக்கன்சி தான். அந்த 2426 வேக்கன்சியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற 22 மட்டும் நான் இதில் விட்டுட்டேன். அது வந்து எவ்வளோ கட் ஆஃப் ஆகுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் அவங்க கூப்பிட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த போஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் 630. இந்த 630 பேரை ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 155லேருந்து 65 வரைக்கும் இருக்கிறவங்க மேலே நம்ம காமிச்சோம்ல, 70, 10, 70, 200, 800 இப்படி காமிச்சோம்ல, அதில் வர்றவங்களில் 155க்கு மேலே 165 ப்ளஸ் வரைக்குமே இருக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னா 280 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே, அதாவது டாப் 280 பேர் அவங்க ஜென்ரலாக தான் போக போகிறாங்க. அடுத்து 154, 153வது மார்க் வரும்போது உங்களுக்கு 350 பேர்கிட்ட வந்துடுறாங்க. 152ல் முதல் ஒரு 50 பேர், ஒரு 152வது மார்க்கில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் முதல் 50 பேர் வந்து சேர்த்தோன்னா மொத்தம் 350 பேர் இதில் வந்துடுறாங்க. அப்போ 280, 350, 630. ஸோ வந்து 152ஓட ஸ்டார்டிங்கில் ஜென்ரல் காலி ஆயிரும். இல்லாட்டி 153ஓடையே ஜென்ரல் தீர்ந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் வந்து இந்த 280, 350ல் எல்லா கேட்டகரியுமே உள்ளே வந்துடுவாங்க. சரியா? இந்த 630ல் வெறும் பிசி ஜென்ரல் மட்டும் வரமாட்டாங்க. பிசி வருவாங்க, எம்பிசி வருவாங்க, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருமே சேர்ந்து தான் சொல்கிறோம். சரியா? முதல்ல வரக்கூடிய அதாவது ஓவரால் ரேங்க் 630 இருக்கக்கூடிய எல்லாருமே ஜென்ரலில் போக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் போகிறாரு, அவர் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வேறு ஒரு இதில் பிசி இருந்துச்சுன்னா அதை எடுப்பார். அது பிரச்சனை இல்லை. உங்களோட ஜென்ரல் ரேங்க்
ஓவரால் ரேங்க் 630க்கு உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. சரியா? அதாவது உங்கள் கட் ஆஃப் வந்து 153 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே பிசி வாங்க, 152, 51, 50 இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 302 பேர் இருப்பாங்க. ஆனால் வேக்கன்சி வந்து மொத்தம் 735. இப்போ இவங்கெல்லாம் இந்த 735 வேக்கண்ட்டில் ஃபில் ஆக போகிறாங்க. சரியா? அப்போ 302 பேர் இருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 72 போஸ்ட் இருக்குது. இந்த 3 மார்க்கில் அதாவது 150, 151, 152 5 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 512 அதாவது எம்பிசியில் 150, 151, 152 124 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? வேக்கன்சி வந்து 512 இருக்குது. அடுத்து ஆனால் வேக்கன்சி வந்து டோட்டலாக 512. சரியா? அப்போ உங்களுக்கு 124 பேர் இந்த 3 மார்க்கில் இருப்பாங்க. ஓகே. அடுத்து எஸ்சி 343 வேக்கன்சி இருக்குது. இந்த 3 மார்க்கில் மட்டும் 110 பேர் இருப்பாங்க. அடுத்து எஸ்சிஏல வந்து 77, 150, 51, 52 இந்த 3 மார்க்கில் 3 பேர், எஸ்டியில் ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 302 பேர் சொன்னல பிசியில், இவங்க வந்து இப்போ ஃபில் ஆயிடுவாங்க. பிசி கேட்டகரியில் அவங்க போஸ்ட் எடுத்துருவாங்க. அப்போது இந்த 735 735 போஸ்ட்டில் 302 பேர் சீட் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து 433 அது மாறிடும். வா இப்போ இந்த 147, 48, 49 ரேங்க்கில் பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 630 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வேக்கன்சி வந்து அப்போ 433 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 149, 148 வரும்போது ஆல்மோஸ்ட்டு ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். 147 நெருங்கும்போது இந்த 433 சீட்டு ஃபில் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு 148லேயே முடிகிறதுக்கும் பிசிக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பிஎஸ்டிஎம், விமன் அந்த மாதிரி கொட்டா இருந்தால் 147 வரைக்கும் போகலாம். பிசி முஸ்லீம் பாருங்கள், 67 வேக்கன்சி இருக்குது. இந்த 3 மார்க்கில் மட்டும் 147, 48, 49 24 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க இந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி எம்பிசியில் வந்து 388 போஸ்ட்டு இருக்குது, வேக்கன்சி இருக்கும். இப்போ இதில் 147, 48, 49 276 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்சியில் வந்து 233 வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து 147, 48, 49 இந்த 3 ரேஞ்சில் 240 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 147வது மார்க் எடுக்கிறாங்கல்ல, 147வது மார்க்கில் 240 பேர் கம்ப்ளீட் ஆகி 147ஓட கட் ஆஃப் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 147ல் ஒரு மார்க்லேயே வந்து 200 பேர் 300 பேர் இருக்கும்போது அதில் வந்து ரேங்க்கில் கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ எஸ்சிஏ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 74 வேக்கன்சி, அதில் வந்து 15 பேர் இந்த 3 மார்க்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் 34, இதில் 3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து இங்கே முடிஞ்சிடும். ஏற்கனவே மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சிருது ஃபஸ்ட்டே. 148, 47 இந்த ரேஞ்சில் வரும்போது பிசி முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சியும் முடிஞ்சிருது. இப்போ இந்த 3 கேட்டகரி தான் இப்போ இருக்கும். சரியா? 146க்கு மேலே இந்த 3 கேட்டகரி தான் வேக்கன்சி இருக்கும். பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 4 கேட்டகரி. சாரி, இதில் பிசிஎம்மில் வந்து இந்த 2 மார்க்கில் மட்டும் 26 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசியில் வந்து 146 இந்த ஒரு மார்க்கில் 138 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது, எம்பிசியில் மட்டுமே. ஏன்னா அந்த ஒரு மார்க்லேயும் வந்து மொத்தம் 1000 பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எம்பிசி வந்து 138 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு மார்க்கில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 146 மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த பார்டரில் ரேங்க் படி அதில் வந்து ஒரு 3/4 பேருக்கு 90% கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ எடுத்திங்கன்னா 59 வேக்கன்சி, 17% இருக்காங்க. அவங்க தான் இந்த 2 மார்க்கில் இருக்காங்க. எஸ்டிலேயும் அப்படி தான் 31, 145, 46 வந்து
3 பேர் இருக்காங்க. இப்போ எம்பிசி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வாங்க, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி தான் இருக்குது. இந்த 144வது மார்க்கில் மொத்தம் 17 வேக்கன்சி, 17 பேர் இருக்காங்க பிசி முஸ்லீமில். அவங்க இதை கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க அந்த ஒரு மார்க்கில் மட்டுமே. சரியா? அதுக்கப்புறம் எஸ்சிஏல வந்து 42 வேக்கன்சி, 144 ரேஞ்சு, அதில் வந்து 10 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ்டியில் வந்து 28 வேக்கன்சி மிச்சம் இருக்குது, 144 கட் ஆஃப் ரேஞ்சு, அதில் வந்து 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு மார்க்கில். அடுத்து வாங்க, இப்போ வந்து பிசிஎம் முடிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், எஸ்சிஏல வந்து 32 வேக்கன்சி ஒன்று மிச்சம் இருக்கும், 143 அந்த ரேங்க்கில் வந்து ஒரு 25 பேர். எப்படி இந்த ஒரு மார்க்கில் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னா, மார்க் குறைய அந்த ஒரு மார்க்லேயே இருக்கக்கூடிய ஆட்கள், இப்போ 143வது மார்க்கில் மட்டுமே ஒரு 1500 பேர் கூட இருக்கலாம். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம இது சொல்கிறோம். ஸோ வந்து 25 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் வந்து ஒரு 3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 143வது ரேங்க் வரும்போது, மார்க் வரும்போது, இந்த எஸ்சிஏ வந்து முடிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இதிலே முடிஞ்சிடனால 142 வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். இப்போது கட் ஆஃப் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி மேலே காமித்தேன். அதுபடி 153 இங்கே பார்த்தீங்களா, இதில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு 153 இந்த இடத்துலேயே உங்களுக்கு கட் ஆகிடுது. ஸோ வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து 153 +or -1 வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இப்போ இது வந்து டென்டேட்டிவ் கியூ படி தான் போட்டிருக்கோம். டென்டேட்டிவ் கியூ படி தான் போட்டிருக்கோம். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. பிசி பார்த்தீங்கன்னா 148ஓட கட் ஆகுது. பிசி முஸ்லீம் இது பார்த்தீங்கன்னா 144வது மார்க் அவங்க வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசியை பொறுத்தளவுக்கு 146 +or -1. எஸ்சியை பொறுத்தளவுக்கு 147. எஸ்சிஏக்கு வந்து 143 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு வந்து நம்ம சரியாக சொல்ல முடியல, ஏன்னா வந்து எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறது ஒரு கெஸ்ஸில் தான் போடுறோம். எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியல. இப்போதைக்கு 140+ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஒரு 138, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்டியில் விமன் அப்படி இருக்கும்போது, எஸ்டியில் விமனில் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு கீழேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரியெலாம் விட்டுட்டோம். நார்மலாக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எக்ஸ்ட்ரா கேட்டகரி இல்லாத போஸ்ட்டு 2404, இதுக்கு மட்டும்தான் அந்த கட் ஆஃப் போட்டிருக்கோம். இதை பாருங்கள், பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்படியும் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் ரிசல்ட் வந்துடும், இல்லாட்டி அடுத்த வாரம் வந்துடும். என்ன, அதுக்கப்புறம் இந்த வீடியோ இந்த கட் ஆஃபுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இந்த சேனலில் ரிசல்ட் வந்தக்கப்புறம் உங்கள் ரேங்க், ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்க்கும் வச்சு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், விமனுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும், சொந்த ஊரில் இருக்கிறது நல்லதா இல்லை நல்ல டிபார்ட்மெண்ட்டை தேடி போகிறது நல்லதா அப்படிங்கிறத பற்றினா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.